Hello guys, இன்னைக்கு 6th chapterல special effects of weathering exfoliation அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு என்னதுன்னா ஒரு ராக் வந்து நமக்கு வெதரிங்கால் அது வந்து டீகம்போஸ் ஆகி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் ஆகுது சொன்னேன் இல்லையா, அது வெதரிங். ஸோ இந்த வெதரிங்கால் அன்லோடிங் நடக்குது, அப்புறம் தெர்மல் கன்ட்ராக்ஷன் நடக்குது, இல்லை எக்ஸ்பேன்ஷன், சால்ட் வெதரிங். அன்லோடிங்னா என்னது, மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி லோடு கம்மியாகும் அதில். இல்லைன்னா இந்த ராக் வந்து ஹீட்டுனால் தெர்மனால் இது கண்ட்ராக்ட் ஆகலாம், சுருங்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது நடக்குது, அந்த ராக்ஸில் வந்து மாற்றம் வருது இல்லையா, மாற்றம் வந்து அந்த ராக் எப்படி இருக்குது பார்க்க தெரியுதோ அது எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ராக் இருக்கு இல்லையா, இந்த ராக் வந்து மேலே இருக்கிற லேயர் ஒன்று ஒன்றா ரிமூவ் ஆகி இது பார்க்க இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. மேலே இருக்கிற லேயர் வந்து சின்ன சின்ன சின்னதாக தெரியுதா, ஃப்ளேக்ஸ் மாதிரி தெரியுதா. ஒரே ராக்காக தான் இருந்திருக்கும் இது பெருசாக. வெதரிங் ஆகி இது என்ன பண்ண சின்ன சின்னதாக தனித்தனி ஃப்ளேக்ஸாக தெரியுது பாருங்கள். ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஃப்ளேக்ஸு. ஸோ இது வந்து ரிசல்ட் ஆஃப் வெதரிங். இந்த பார்க்க இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ இங்கே எக்ஸ்ஃபோலியேஷன்றது எதுவும் ப்ராசஸ் கிடையாது. வெதரிங் நடந்து அந்த ராக் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக கர்வ்டாக தெரியுது இல்லையா, அதுதான் எக்ஸ்ஃபோலியேஷன் ராக்ஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம இங்கே. ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸ்ஃபோலியேஷனில் என்ன சொல்கிறாங்க அவங்க, எக்ஸ்பேண்ட் அன்லோட் ஆகிறது, தெர்மலால் எக்ஸ்பேண்ட் ஆகிறது அண்ட் கண்ட்ராக்ட் ஆகிறது. ஸோ எக்ஸ்ஃபோலியேஷனுன்றது நமக்கு ரிசல்ட்டாக ராக் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ராக்ஸை தான் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னது, ஃப்ளேக்கிங் ஆஃப் மோர் ஆர் லெஸ் கர்வ்டு ஷீட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃப்ரம் ராக்ஸ் ஆர் பெட் ராக்ஸ் ரிசல்ட் இன் ஸ்மூத் அண்ட் ரவுண்டட் சர்ஃபேஸ். ஃப்ளேக்கிங்னா என்னது, சீவுற மாதிரி. ஸோ இப்போ மேலே ராக் வந்து இப்படி இப்படி இருக்குது, மேலே லேயராக இருக்குது. ஸோ வெதரிங் ஆகி என்னது ஒரு லேயராக ரிமூவ் ஆகி அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ராக்ஸு தனித்தனி லேயராக ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதுதான் ஃப்ளேக்கிங். இங்கே ஃப்ளேக்கிங் நடந்து நமக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் ராக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷனால் நமக்கு பார்க்க டூம்ஸ் அண்ட் டோர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் டோர்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ராக் அதுவாக அரேஞ்ச் ஆகி மேலே மேலே டூம்ஸ் மாதிரி தெரியுதா. இது பேர் வந்து இப்போ நான் காட்டுறது வந்து டோர்ஸு. ஸோ டூம்ஸ் வந்து அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான் டூம்ஸு. அண்ட் இது வந்து டோர்ஸு. ஸோ அந்த வெதரிங்கால் நேச்சுரலாகவே அந்த ராக்ஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகி பார்க்க டோர்ஸோ இல்லை டூம்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். இது எப்படி நடக்குது, ஒன்று அன்லோடிங் இல்லைன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது, சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஒரே ராக்காக தான் இருந்திருக்கும். எக்ஸ்ஃபோலியேஷன் நடந்து இங்கே தனித்தனியாக இப்போ ராக்ஸ் வந்து நமக்கு எப்படி ஸ்மூத்தாக தெரியுது. இந்த ஃபிகரில் அவ்வளோவா தெரியல, இதுக்கு முன்னாடி நான் ஃபிகரில் காமிச்சேன் இல்லையா, அதில் கொஞ்சம் கிளியராக தெரியுது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெதரிங். ஸோ வெதரிங் நடந்தால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக அதில் நடக்குது. ஸோ வெதரிங் வந்து என்ன பண்ணுது, ராக்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஃப்ராக்மெண்ட்டாக நமக்கு கொடுக்குது. ஒரு பெரிய ராக்கில் வெதரிங் ஆகி வெதரிங்னா என்னது, ஒன்று மழை பெஞ்சு இல்லைன்னா ஏர் பட்டு இல்லை ஐஸ் பட்டு இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கல் மூமெண்ட் இல்லைனா கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அந்த ராக் வந்து டீகம்போஸ் ஆகி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக பிரேக் ஆகுது இல்லையா, அதுதான் வெதரிங். ஸோ இந்த வெதரிங்கால் இது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக பிரேக் ஆகி ஒன்று இன்னும் நம்ம ஃபைனராக பிரேக் ஆகி குட்டி குட்டியாக ஃபைன் பவுடர் மாதிரி சாயில் ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா ரெஜோலித்னா என்னது, இதுதான் ரெஜோலித். இந்த பெரிய ஒரு ராக்லேருந்து சின்ன சின்னதாக ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, மண்ணில் அது வந்து சின்ன சின்ன ராக்ஸாக தெரியும். ஸோ அது ரெஜோலித். சாயில்னால் ரொம்ப ஃபைன் பவுடராக அது ஃபார்ம் ஆகிடும் ராக்ஸ்லேருந்து. ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெதரிங்னா என்னது, வெதரிங் ப்ராசஸ் நடந்தால் அந்த ராக் வந்து பிரேக் ஆகி நமக்கு ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணி ஒன்று ரெஜோலித் இல்லைன்னா சாயில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வெதரிங் மட்டும் கிடையாது, எரோஷன் நடக்கும். எரோஷன்னா என்னது, இந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் காற்றாலேயோ இல்லை மலையாலேயோ தண்ணி ரிவர் ஏதாவது போச்சுன்னா பக்கத்தில் அது என்ன பண்ணும், அது அப்படியே கூடவே அது ஃப்ளோ பண்ணி வேறு இடத்துல டெபாசிட் ஆகும். மாஸ் மூமெண்ட்னா என்னது, மாஸ் மூமெண்ட்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக மூவ் பண்ணாமல் பெரிய பெரிய கல்லாக ராக்ஸாக மூவ் பண்ணிடுச்சுன்னா அது மாஸாக மூவ் பண்ணுறது, அது மாஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி
அப்படி இருக்கு இல்லையா. ஸோ பயோமெஸ்னால் என்னது, பிளான்ட்ஸு பிளான்ட்ஸு அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பயோமெஸ் அப்படி சொல்லுவோம். பயோடைவர்சிட்டினா நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் இருந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டுங்கிறத நம்ம பயோடைவர்சிட்டி சொல்லுவோம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி பிளான்ட்ஸ் எப்படி வளர்ந்தது, அந்த இடத்துல அனிமல்ஸ் எப்படி வாழ வந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு ஃபாரஸ்ட் இருந்திருக்கணும். அப்போ தான் அங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் ஈரப்பதத்தினால நமக்கு வெஜிடேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் எப்படி வந்தது, கண்டிப்பாக இந்த வெதரிங் நடந்ததுனால தான் அந்த பிளான்ட்ஸ்லாம் உருவாயிருக்கு. ராக்ஸ்லேருந்து எப்படி வராது இல்லையா நமக்கு வெஜிடேஷனு, அந்த ராக்கில் ஈரப்பதம் இருந்து அதை அதோட கம்போசிஷனே ஃபுல்லாக மாற்றி ஈரப்பதம் அதில் ஏர் வாட்டர் எல்லாமே கலந்து நமக்கு வெதரிங் நடந்து அந்த ராக் ஒரு ஃபர்டைலான ராக் மாதிரி நமக்கு ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது பயோடைவர்சிட்டியாக மாறியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நமக்கு ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் லேண்ட் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டானது வெதரிங். அந்த காலத்துலேருந்து எத்தனை வருஷமாக வெதரிங் நடந்தது ராக்ஸுக்கு ஃபாரஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னமும் வேறு ஒரு ராக்ஸ்லாம் அப்படியே கிடைக்குது ராக்ஸு, அது கூட வெதரிங் ஆகி இன்னும் ஒரு 100 years இல்லை 50 years எவ்வளோ பீரியட் ஆஃப் லாங் பீரியடுக்கு அது வெதரிங் ஆகி நமக்கு அந்த இடத்துலையும் வெஜிடேஷன் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே பயோடைவர்சிட்டி நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இது எரோஷன் மாஸ் மூமெண்ட் எல்லாமே நடக்கிறதுனால தான் நாங்கள் பயோடைவர்சிட்டியை நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாஸ் வேஸ்டிங்னா என்னது, மாஸ் மூமெண்ட்டை தான் ஒரு சில இடத்துல மாஸ் வேஸ்டிங்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மலை இருக்குது, அங்கே இருக்கிற ராக்ஸ்லாம் ஸ்லைட் ஆகி கீழே விழுந்து அது வேஸ்ட்டாக தானே போகுது மாஸா. ஸோ இது மாஸை வேஸ்டிங் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ் வெதரிங் நடந்ததுக்கப்புறம் தான் எரோஷன் நடக்கும். இப்போ இந்த எரோஷன் நடக்குது நமக்கு வெதரிங் ஆகி, அப்போது ஒரு பெரிய ராக் சின்ன சின்ன ராக்காக மாறுது, ஃப்ராக்மெண்ட்டாக மாறுது. அதுலேருந்து ஒரு சில மினரல்ஸ் நமக்கு அங்கேயே கான்சென்ட்ரேட் ஆகுது. மற்ற தேவையில்லாத மினரல்ஸ் மேபி அண்டர் கிரவுண்ட் வாட்டரால் வாஷ் ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகி மினரல்ஸ் ஒரு ஹெல்த்தியான அங்கே ஏதாச்சும் கிடைக்கும். மேங்கனீஸ் கிடைக்கலாம், அலுமினியம் கிடைக்கலாம், காப்பர் கிடைக்கலாம். அந்த மாதிரி நேஷ்னல் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு இந்த வெதரிங் ஆல் சில மினரல்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் ஆகலாம். ஸோ வெதரிங் ஆன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் அண்ட் இது சாயில் ஃபார்மேஷனுக்கானவும் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஸோ ராக்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, ராக்ஸ் அண்டர்க்ரோ வெதரிங். அப்போ என்ன ஆகும், மெட்டீரியல்ஸ்லாம் சின்னதாக பிரேக் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸோ இல்லை ஃபிசிக்கல் ப்ராசஸாலேயோ அதில் இருக்கிற தேவையில்லாததை கிரவுண்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிவிடும். நமக்கு தேவையான வேல்யூபிள் மினரல்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போது என்ஹான்ஸ் ஆகுமா மினரல் குவான்டிட்டி நமக்கு. அந்த மாதிரி நடக்கலைன்னா கூட மினரல்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகுது நமக்கு சஃபிஷியண்ட்டாக, இல்லைனா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும் அந்த இடம். ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி காமிச்சல ராக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும். இல்லைன்னா நமக்கு தேவையான கார்பனோ காப்பரோ மேங்கனீஸ் அண்ட் அலுமினியம் என்ரிச் ஆகி வேல்யூபிள் மினரல்ஸ் நமக்கு இந்தியாவோட எக்கனாமி இல்லை வேறு கண்ட்ரீஸோட எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணும் லெவலை. நெக்ஸ்ட் மாஸ் மூமெண்ட். மாஸ் மூமெண்ட்னா என்ன சொன்னேன் நான், பெரிய ராக் இல்லை ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படியே கீழே விழுறது. ஒரு சின்ன சின்ன ராக்காக இல்லாமல் பெரிய பெரிய மாஸில் நிறைய குவான்டிட்டியில் விழுறது பேர் தான் மாஸ் மூமெண்ட். ஸோ இந்த மாஸ் மூமெண்ட் நமக்கு மெயினாக ஸ்லோப்ஸு இருக்கிற ஏரியாவில் தான் ரேப்பிடாக இது நடக்கும். ஏன்னா அங்கே தான் கிராவிட்டி மேலேருந்து ஈஸியாக அது கீழே தள்ளி விழுந்தால் கூட ஈஸியாக அது கீழே கிரவுண்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது, இங்கே ராக் இருக்குது, இது ஏதோ ஒரு அன்ஸ்டெபிலிட்டியால் கீழே விழுது. ஸோ இது கிராவிட்டி என்ன பண்ணும், கிராவிட்டி இருக்கிறதுனால தான் அது கீழே செட்டில் ஆகுது. இதே கிராவிட்டி இல்லைன்னா என்ன ஆகும், அது பிரச்சனை இல்லை, நமக்கு ஏர்லேயே இருக்கும் அது. ஸோ இங்கே மாஸ் மூமெண்ட்னா ராக்ஸ் டவுன் ஸ்லோப்ஸ் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை கிராவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எரோஷனில் ஏர் வாட்டர் ஆர் ஐஸ் நமக்கு மெட்டீரியல்ஸ் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது.
அந்த ராக்கு தான் அது கூட ஏரோ இல்லை வாட்டரோ இல்லை ஐஸோ கூட கொண்டு போகும் இதோட. அதுக்கப்புறம் இந்த மாஸ் மூமெண்ட் வந்து எப்படி நிறைய டைப்ஸில் நடக்கலாம், க்ரீப், ஃப்ளோ, ஸ்லைட் அண்ட் ஃபால். ஸோ இது ஒன்றுத்துக்கும் ஒரு மீனிங். க்ரீப்னால் என்னதுன்னா ஒரு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போவோம் இல்லையா, அதுதான் க்ரீப். ஸோ இங்கே ராக் இருக்குது, இது உடனே விழாமல் தவழ்ந்து தவழ்ந்து அந்த ராக் விழுந்ததுன்னா அது பேர் க்ரீப். ஃப்ளோ என்னதுன்னா ஒரு மாதிரி அந்த ராக் மட்டும் விழாமல் அது கூட ஏதாச்சும் வாட்டர் கண்டென்ட் விழுந்ததுன்னா அது ஃப்ளோ ஆகி விழும். ஸ்லைடுனா என்னென்னா ராக் வாட்டர் எதுவுமே இல்லாமல் சும்மா மேலேருந்து கீழே விழுந்ததுன்னா அது ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ஃபால்னால் என்ன, இது வந்து ஸ்லிப்பாகி விழுது ஸ்லைடில். ஃபால்னால் ஃப்ரீ ஃபால், எந்த ஒரு ஸ்லோப்போ இல்லைன்னா கூட தேவையில்லை, ஃப்ரீயாக விழுது இல்லையா, அதுதான் ஃபால் அப்படி சொல்லுவோம். ஸோ கிராவிட்டி அப்படின்றது நமக்கு வெதரிங் ஆன மெட்டீரியல் முன்னாடியே ராக்காக இருக்கும் இல்லையா, அது மேலேயும் எக்ஸர்ட் ஆகும். வெதரிங் ஆகி இது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் ஆச்சுன்னா கூட அது மேலேயும் இந்த கிராவிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வெதரிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது மாஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்காக. ஆனால் இதுவே ஒரு ரீசன் கிடையாது, இதால் தான் மாஸ் மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு எய்டாக இருக்குது நமக்கு மாஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்கு. ஸோ மாஸ் மூமெண்ட் ஆனால் எங்கே நடக்கும்னா ரொம்ப ஆக்டிவாக வெதரிங் எங்கே நடக்குதோ அங்கே அதிகமாக நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஆனால் நடக்கலைன்னா கூட வெதரிங் அங்கேயும் வந்து மாஸ் மூமெண்ட் நடக்கும், ஆனால் கம்பேரபிளாக கொஞ்சம் கம்மியாக நடக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாஸ் மூமெண்ட் வந்து எப்படி நடக்குது, எது ஹெல்ப் பண்ணுது அது நடக்கிறதுக்கு, பெரிய பெரிய கல், லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படியே விழுறதுக்கு கிராவிட்டி இல்லை ரன்னிங் வாட்டர், கிளேஷியர்ஸ், விண்ட், வேவ்ஸ், கரண்ட் பார்ட்டிசிபேட் எல்லாமே வந்து மாஸ் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் மீன்ஸ் தட் எரோஷன் மட்டும் இல்லை, இந்த கிராவிட்டி எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இங்கே மெட்டீரியல்ஸ் ஸ்லோப்ஸ்லேருந்து விழும். இப்போ இங்கே ராக் இருக்குது, இந்த மெட்டீரியல் வந்து விழுது, இப்போது மாஸாக விழுது. இப்போ இங்கே ஏதாச்சும் பெரிய வந்து செடி இருக்குது, ஓகேவா, இங்கே ஏதாவது செடி இருக்குது, இல்லை அதோட பெரிய ராக் ஏதாவது இருக்குது, இந்த ராக்கை கம்பேரபிளாக அதுக்கு கீழே வந்து பெரிய ராக்காக இருக்குது. ஸோ இந்த ராக் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணுது அண்ட் விழ ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அது விழுந்ததுன்னா அது மாஸ் மூமெண்ட். இல்லைன்னா இதை ரெசிஸ்ட் பண்ணலாம் இல்லையா, இது விழாமல் கூட இதை தடுக்கலாம், அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி இது விழுந்துச்சுன்னா இது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக நடக்குது. ஸோ வீக் அன்கன்சல்டேட்டட் மெட்டீரியல்ஸ், பெடி ராக், ஃபால்ஸ், ஸ்டீப்பி டிப்பிங் பெட்ஸ், வெர்டிக்கல் கிளிஃப், ஸ்டீப் ஸ்லோப்ஸு, அதிகமாக ரொம்ப ஸ்லோப்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து விழுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸ்கேசிட்டி ஆஃப் வெஜிடேஷன், இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு ட்ரீ இருக்குது, அதோட கீழே ரூட்ஸில் அந்த ஒரு ராக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரீ வந்து இப்போது அந்த ரூட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அப்போ இங்கே அந்த ராக்குக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஸோ விழுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுதான் ஸ்கேசிட்டி ஆஃப் வெஜிடேஷன். இது எல்லாமே வந்து மாஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ இந்த மாஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவேஷன்லாம் இருக்குது. என்னென்னது, ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் சப்போர்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்டெல்லாம் வந்து பிடிச்சிட்டு நிற்குதுன்ட்டு, அது வந்து ஏதாச்சும் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு இங்கே சப்போர்ட் இல்லாமல் போகலாம் அந்த ராக்ஸுக்கு. ஸோ இது வந்து நேச்சுரலாகவும் நடக்கலாம் அண்ட் ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்கலாம். ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுறோம், இப்போ அந்த மலையை சின்ன சின்ன ஹில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோஷனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்காது அந்த ராக்ஸுக்கு அண்டு விழ ஆரம்பிக்கும். ஸோ சப்போர்ட் இல்லாமல் போகும் ராக்ஸுக்கு. செகண்ட் வந்து ஹைட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா வச்சுக்கோங்க மலையோட, அப்போ அதிகமாக இந்த மாஸ் மூமெண்ட் நடக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஓவர்லோடிங் நடக்குது. ஸோ இந்த மலையில் வந்து இங்கேருந்து வால்கேனோஸ் ஏதாச்சும் வெடியுது அண்ட் அது மேலே மெட்டீரியல் ஏதாச்சும் ஆட் ஆகுதோ, ஸோ இந்த மலையோட ஹைட் இன்னும் அதிகமாகும் அண்டு லோடும் ஓவர் ஆகும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் விழுறதுக்கு மாஸ் மூமெண்ட் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நேச்சுரலாகவும் நடக்கும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்கலாம்.
ஓவர்லோடிங் எப்படி நடக்கும்னு அந்த வால்கேனோஸ் வந்து வெடியும், இல்லைனா ஹெவி ரெயின்ஃபால் நடந்தால் கூட அந்த ராக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சேச்சுரேட் ஆகிடும். அண்டு லியூப்ரிகேஷன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்லிப்பரியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆகி கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று லோடிங் அதிகமாகி விடுது, இல்லைனா அதுலேருந்து மெட்டீரியல் ஏதாவது ரிமூவ் பண்ணி நம்ம லோடு கம்மி பண்ணாலுமே ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணிவிடும் இல்லையா ஒரிஜினல் ஸ்லோப்லேருந்து, அப்போது அது விழுறதுக்கு. இல்லைனா ஏதாச்சும் எர்த்குவேக் வருது, எக்ஸ்ப்ளோஷன் நம்ம பண்ணுறோம் மிஷினரி வச்சு, இல்லை நேச்சுரலாகவே சீப்பேஜ் எதாவது வருது, அண்டு ஹெவி ட்ராடவுன் ஆஃப் வாட்டர் லேக்ஸ், பக்கத்தில் ஏதாச்சும் தண்ணி இந்த மாதிரி அதிகமாக ஃப்ளோ ஆகுது, லேக்ஸ் ரிசர்வாயர்ஸ், அதனால் கூட ரிவர் பேங்க் ஏதாவது பக்கத்தில் போயிட்டுருக்குன்னா கூட நமக்கு இங்கே மாஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்டிஸ்கிரிமினேட் ரிமூவல் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்னது, ரொம்ப கொடுமையாக நம்ம வந்து அதிகமாக நமக்கு நேச்சுரல் வெஜிடேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போது மாஸ் மூமெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹீவ். இந்த இடத்துல ஹீவ்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ராக் இருக்குது, மழை பெய்யுது, அந்த தண்ணி வந்து இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் கிளைமேட் வந்து இப்போ மாறிடுச்சு, கூல் கிளைமேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். அப்போ இந்த ராக்கில் இருக்கிற அந்த தண்ணி வந்து ஃப்ரோசன் ஆகிடும் அண்டு கூலாகி ப்ரிசிபிடேட் ஆகிடும், ஐஸ் கட்டியாக உள்ளே மாறிடும். அப்போ என்ன ஆகும், அந்த ஐஸ் கட்டி வந்து அந்த ராக்கையே இழுத்துட்டு போய் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ராஸ்ட் ஆகி இந்த ப்ராசஸ் வந்து நடக்கலாம் விழுறதுக்கு. ஸோ மாஸ் மூமெண்ட் அப்போவும் நடக்கும், இல்லைனா ஃப்ளோ ஆகி தண்ணியோட அந்த ராக் வந்து சேர்ந்து போகலாம், இல்லைனா அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே விழுறதுக்கு. ஸோ திஸ் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ ஒன்று மாஸ் மூமெண்ட்னா என்ன, ராக்ஸ் வந்து ஏதாச்சும் இந்த வெதரிங்கால் மீன்ஸ் வெரி லாங் பீரியட் ஆஃப் வெதரிங் நடந்து ஒரு 50 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வெதரிங் நடந்து விழுறது பேர் மாஸ் மூமெண்ட். லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படி கிடையாது, ரேப்பிடாக போய் விழுது இல்லையா, அதுதான் லேண்ட்ஸ்லைட்ஸு. உடனே ஏதாவது விழுந்தது ஒரு இடத்துலேருந்து பெரிய பெரிய ராக்ஸ் அப்படியே விழுது உடனே, அது பேர் லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் மூமெண்ட்டில் என்ன நடக்கும், இது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வெதரிங் நடந்து அதுக்கப்புறம் விழும். ஆனால் லேண்ட்ஸ்லைட்ஸில் ரேப்பிடாக நடக்கும், ஏதாச்சும் ஹில்லேருந்து ராக்ஸ் வந்து உடனே விழுது அப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸ் சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற ராக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கும், சைஸ் அண்ட் ஷேப் வந்து பேஸ்ட் ஆன் த வெதரிங் எப்படி அங்கே நடந்திருக்கு, இல்லை ஸ்டீப்னஸ் ஸ்லோப்போட ஸ்டீப் எப்படி இருக்குது, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மூமெண்ட் என்ன நடந்திருக்கும் மெட்டீரியலில். ஸோ இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லம்ப் அப்படின்னா என்னதுன்னா, இந்த ஃபிகரில் காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே லேயர் இருக்குது, அது மேலே இப்போ இங்கே வந்து சின்னதாக அந்த ராக்கில் இருக்கிற லேயர் இது இல்லை நிறைய ராக்ஸ் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ராக் வந்து விழ ஆரம்பிக்குது இப்போது, ஓகேவா. ஆனால் இந்த ராக் வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ராக்குக்கு. ஸோ இந்த ராக் வந்து என்ன பண்ணும், இங்கே போக முடியாமல் பேக்வேர்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி விழுதுன்னா இதோட ரேட் வந்து இங்கே இந்த பக்கம் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பேக்வேர்டாக மூவ் ஆகும். நமக்கு ஸ்லோப்பில் வந்து இப்படி விழுமா, ஆனால் இதில் அப்படியே பேக்வேர்டாக போகும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸ்லம்ப்னா நமக்கு பேக்வேர்ட் ரொட்டேஷன் இருக்கும், ஓகேவா. அப்புறம் டெப்ரிஸ் ஸ்லைடு, அதில் வந்து பேக்வேர்டு இல்லாமல் அப்படியே நார்மல் ரொட்டேஷன் தான் இருக்கும், ஓகேவா. டெப்ரிஸ் ஃபால் அப்படின்னா என்னதுன்னா, ஸ்லோப் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அப்படியே ஃபால் ஆகும் வெர்டிக்கலாக, அது டெப்ரிஸ் ஸ்லைடு அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ராக் ஸ்லைடுனா என்னதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ராக் ஏதாவது விழுந்ததுன்னா அதை ராக் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ராக் ஸ்லைடு அண்ட் வேறு என்னது, ஓவர் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ராக் ஸ்லைடிங் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். ராக் ஸ்லைடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனே விழலாம், இது ரொம்ப டேமேஜ் அதிகமாக கூட கொடுக்கலாம். ஆனால் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஓவர் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ஸ்லைட்ஸ் அக்கர் பிளானார் ஃபெயிலியர் டிஸ்கண்டினியூஸ் லைக் பெட்டிங் பிளேன்ஸ் தட் டீப் ஸ்டீப்லி. ஸோ ராக் ஃபால் அப்படின்னா என்னது, ஃப்ரீயாக ஃபால் ஆகிறது சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு ஸ்லைடு இல்லாமல் ஸ்லோப் இல்லாமல், அது ராக் ஃபால். ராக் ஸ்லைடுன்னா என்ன சொன்னேன் நான், அந்த ஸ்லோப்லேருந்து விழுறது.
இது வந்து டெப்த்தில் நடக்கும். ராக் ஸ்லைடு, ராக் ஃபால் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் ஆஃப் த ராக்கில் நடக்கும். ஸோ இதுதான் அங்கே டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ நம்ம மாஸ் மூமெண்ட்டை மாஸ் வேஸ்டிங் கூட சொல்லலாம் அப்படி சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்கிறது லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஹிமாலயாஸில் தான். ஏன்னா அந்த ஹிமாலயாஸ் தான் அதிகமாக டெக்டோனிக்கலி ஆக்டிவான இடம். அங்கே இருக்கிற டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் அங்கே நிறைய இருக்கும். அன்கன்சல்டேட் அண்ட் செமி கன்சல்டேட் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டீப்பும் ரொம்ப ஹையாக இருக்கும் அதிகமாக, அதனால் அங்கே நடக்குது. இதே கம்பேரிட்டிவாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் இருக்கிற நீல்கிரிஸ் இல்லை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறது டெக்டோனிக்கலி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுக்குன்னு அங்கே வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்காது அப்படிலாம் இல்லை, அங்கேயும் நடக்கலாம். எப்படி அங்கே வந்து அதிகமாக வெதரிங் ஆகலாம், அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யும்ல அந்த இடத்துல, அதனால் அந்த ராக்ஸ் வந்து வெதரிங் ஆகலாம். ஷார்ட் பீரியடுக்கு அங்கே ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் கேரளாலாம் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே ராக்ஸ் வந்து டைரெக்டாக ஃபால் ஆகலாம், இங்கேயும் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நிறைய வீடியோஸ் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் ட்ரிக்கியான கான்செப்ட்ஸ்னால சின்னதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் இது புரியும். ஏன்னா ஃபுல்லாகவே ஒரே இதில் படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சின்ன சின்ன வீடியோஸ் போட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு கான்செப்டும் கிளியராக இருக்கும். சரி கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த சாப்டர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.